ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்ட்ரஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான அரிசி பாயாசம் தான் செய்ய போகிறோம். இது வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்பவும் சூப்பராக அண்ட் சிம்பிளாக எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பச்சரிசியில் தான் செய்யணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கப் பார்த்தீங்கன்னா 250 ml கப்பு. நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க. 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். 1/4 கப் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதுவும் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் 6 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறதுனால 6 கப் எடுத்திருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் 2 கப் சேர்த்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிடலாம். இப்போ அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். பச்சரிசி மாதிரி இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கணும். ஒரு வடி வச்சு தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி இதில் சுத்தமாகவே இருக்கக்கூடாது. நம்ம டவல் அந்த மாதிரி வச்சு ஆற வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஆனால் தண்ணி மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு 50 மினிட்ஸ் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே முந்திரி தேங்காய் எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நெய் ரொம்ப சூடாகக்கூடாது. ஒரு 10லேருந்து 15 முந்திரியை 2ஆக உடைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டன் கலரில் மாறின அப்புறம் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி வந்த உடனே நெய்லேருந்து எடுத்துடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அதே நெய்யில் 1/2 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் கட் பண்ண தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நெய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேண்டான்னா நீங்கள் அதே நெய்யில் கூட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதெல்லாம் முழுசாக போகணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காவோட மேல் தொலியை சீவிரதம் தான் சீவிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது அரிசி நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. இப்போது இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் ஜாரில் சேர்த்திக்கோங்க. நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் குருணை ஏதாவது இருந்தால் நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அந்த குருணை நமக்கு வேண்டாம். அது சீக்கிரமாக வேகாது. அப்படியே மாவில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மாவை அப்படியே கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணோன்னா கட்டி கட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி முன்னாடியே நம்ம தண்ணியில் கரைச்சி விட்டு ஆட் பண்ணோங்கன்னா அதை கட்டி எதுவும் படாது. ரொம்ப சுலபமாகவே நம்ம பாயாசத்தை கிண்டிடலாம். பாருங்கள், அந்த குருணெல்லாம் இல்லை, ரொம்ப லைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அதிக குருணை இருந்தால் நமக்கு சீக்கிரம் வேகாது நம்ம வச்சுருக்கிற தண்ணிக்கு. பருப்பு இந்த மாதிரி அரைப்பக்குவம் வெந்து வந்த உடனே 1/4 கப் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியை ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக விட்டால் போதும். ஏன்னா நம்ம சிறு ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கோம். பெரிய ஜவ்வரிசி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு டிரான்ஸ்பரண்டான கலர் வரும். அந்த பக்குவத்தில் நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே சேமியா 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜவ்வரிசியும் சேமியாவும் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். அதுவும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். அதுவும் நல்லா வெந்து வந்துடும். இந்த பக்கத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவும் ஜவ்வரிசியும் ஆப்ஷனல் தான். வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கையால் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். எல்லாமே தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும். பபிள்ஸ் ஃபார்மில் வந்த உடனே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே நம்ம இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெல்லம் வேணால் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா சுகர் கூட ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 2 கப் வெல்லமும் 1 கப் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறோம். மொத்தமாக 3 கப் சுகர் எடுத்துக்கணும். வெல்லத்தை ஆட் பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நமக்கு கெட்டியாகிடுச்சுன்னா மாவு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
நல்ல நயமான வெல்லமா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு 1/4 கப் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கரைச்சி விட்டுட்டு வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. பாயாசம் ஆறுனா இன்னும் போலவே கொஞ்சம் கெட்டியாகும். ஆட் பண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு குறைவாக வேணும்னா ஒரு 1/2 கப் சர்க்கரை மட்டும் குறைச்சிக்கோங்க. அதுக்கு மேலே குறைக்க வேண்டாம். நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய், ஒரு துண்டு சுக்கு 2யும் இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணக்குள்ள நல்லா மணமாக இருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த தேங்காய், முந்திரி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் போல் தேங்காய் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சினாலே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்வீட்டை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த பொருட்களே பாருங்கள், நல்லாவே தெரியுது. சாப்பிடவும் நல்லாயிருக்கும், வாயில் தேங்காய்லாம் கடிப்படக்குள்ள. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான அரிசி பாயாசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆடி 18க்கு ஒரு சூப்பரான அரிசி பாயாசத்தோடு தொடங்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை.